நம்ம மீனா வந்து சரவணனையும் சரவணனோட ஒரு பொண்ணையும் வச்சு கோயில்ல பார்த்துட்டாங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குழப்பத்திலேயே நம்ம மீனா சுத்திட்டு இருக்காங்க. இ நம்ம சரவண மாமா வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிருவாரோ, மயிலக்கா வந்து நடு ரோட்ல விட்டுருவாங்களோ, பயமா இருக்கே அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க நம்ம மீனா. மீனா வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம மயிலக்காவையும், நம்ம சரவண மாமாவையும் எப்படியாவது சேர்த்து வச்சிரணும். கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு தாட்ல தான் இருக்காங்க. ஆனா இதே இதே டைம் பார்த்தீங்கன்னா, சரவணவும் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்து நம்ம மீனாவுக்கு ஒரே கன்ஃப்யூஷன் ஆகுது. மயிலா அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்திலே சுத்திட்டு இருக்காங்க. இத எப்படியாவது தெரிஞ்சுக்கிறணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம மீனா வந்து உடனே அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வர வழியில சரவணாவ பார்க்குறாங்க. "வாப்பா இப்படி தான் வரியா?" அப்படி "ஆமா மாமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்" அப்படிங்க. "நேத்து நீங்க கோயிலுக்கு போயிருந்தீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கல. "ஆமாப்பா ஏன் நானும் அங்க தான் இருந்தேன்" அப்படிங்கிற மாரி மீனா சொல்றாங்க. "உங்க கூட ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்கல. "அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா வேற ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி வந்து சரவணன் சொல்றான். அதே டைம் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ல மயிலக்காவ பத்தி கொஞ்சம் 2 நல்ல விஷயங்கள போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாரிக்கு நம்ம மீனா வந்து மயிலக்கா ஃபேமிலியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மயிலக்கா பாவம் அப்படிங்கிற மாரி சொல்லையில, "அவள பத்தி பேசாத. அவ எனக்கு குடுத்த வலிய பல வருஷங்கள் ஆகும் போல அத மாறுறதுக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம சரவணன் சொல்றாரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, "நீங்க அந்த பொண்ணோட இருக்கீங்க. அது அப்படி ஏதாவது வேற வாழ்க்கைக்கெண்டு நீங்க தயாராயிட்டீங்களோ அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுட்டேன் மாமா" அப்படிங்கிற மாரி மீனா வந்து சொல்லையில, இப்போதைக்கு நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கலப்பா. அப்படியே நான் யோசித்தாலும் அது எனக்கு தப்பா தெரியல" அப்படிங்கிற மாரி வந்து சரவணன் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு என்ன சொல்றது, ஏது சொல்றதுன்னு தெரியாம சரவண மாமா எப்படி வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிருவாரோ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியிலே நிற்கிறாங்கங்க. சீரியல்ல என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.